ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரெட் சென்னை சேனை கனெக்டிங் கம்யூனிட்டி இந்த இணைய வாயிலாக உங்களை யாவரையும் காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இந்த அரிய வாய்ப்பை எனக்கு தந்தபடினாலே நான் ஆண்டவருக்கு முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். இரண்டாவதாக மாகாண தலைவர்களுக்கும் டிவிஷன் தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை மனதார நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்த ஞாயிற்றுக்கிழமை பெரிய வீரர்கள் மற்றும் சிறு வீரர்கள் புதுப்பித்தல் மற்றும் பிரதிஷ்டை ஞாயிறாக இருக்கிறபடினால் இந்த நாளிலே நம்மையும் ஆண்டவர் சமூகத்தில் இந்த நாளிலே ஒரு விசை கூட பிரதிஷ்டை செய்து ஆண்டோடைய வல்லமை பெரும்படியாய் நம்மை அர்ப்பணத்தோடு இந்த ஆராதனையில் ஒப்பு கொடுப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா உன்னதத்தில் வாசமாயிருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல நீர் ஆண்டவரை பிரசன்னமாவீராக. இந்த பரிசுத்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரை ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபையும் உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நாங்கள் காணும்படியாக ஆண்டவர் எங்கள் மத்தியிலே அசைவாட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவெருந்தும் எங்கள் நடுவிலே நீர் அசைவாடும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் பாடுவோம் மீட்பரன்மை, என்றும் அவன் வழியாததே. வெட்டுண்ட தேவாட்டு குட்டியின் இரத்தத்தை வாழ்த்தி புகழுவோம். இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிப்பு நமக்குண்டு. அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிப்பு நமக்குண்டு. சுத்தமும் சுகமும் உண்டாகும் அத்தன் இரத்தத்தில் மூழ்குவோர்க்கு. நித்தமும் சந்தோஷமுண்டு இத்தரையில் அவர் இரத்தத்தால். இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிப்பு நமக்குண்டு. அல்லேலூயா. இயேசுவின் இரத்தத்தால் சுத்திகரிப்பு நமக்குண்டு. யாவரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோமாக. முதலாவது இந்த நாளை குறித்து தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நாம் செய்கிறதான வேலைகள் காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் நம்மளோடு கூட இருக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். சிறு பிள்ளைகளுக்காய், பெரியவர்களுக்காய், வாலிபர்களுக்காய், ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஆண் தலைவர்மார்களுக்காய், தலைவிமார்களுக்காய், நம்முடைய பிள்ளைகளுக்காய் நாம் இந்த நாளிலே ஜெபிக்கும்படியாய் தேவனுடைய சன்னிதானத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். நாமே ஒருமுகப்படுத்தி கொண்டு இந்த இடத்திலே தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தும்படியாய் நாம் ஜெபிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். பலவீனத்தோடு இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். ஆஸ்பத்திரியில் இருக்கிறதான அருமை பிள்ளைகளுக்காய் நாம் ஜெபிக்கும்படியாக இருக்கின்றோம். தூர தேசங்களிலே காணப்படுகிற பிள்ளைகளுக்காய் நாம் ஜெபிப்போம். நம்முடைய இரட்சணிய சேனைக்காய் நாம் ஜெபிப்போம். இரட்சணிய சேனையிலே பணிகளை செய்கிறதான அருமை ஊழிய தலைவர்மார்களுக்காய், தலைவிமார்களுக்காய் நாம் இந்த நாளிலே ஜெபிக்கும்படியாக இருக்கின்றோம். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நாளிலே காணப்படுகிறதான இந்த அமீபா வைரஸுக்காக நாம் ஜெபிக்கும்படியாக இருக்கிறோம். அந்த அமீபா வைரஸை தகப்பன் முற்றிலுமாக அதம் பண்ணி போடும்படியாய், இப்படிப்பட்டதான நோய்கள் மீண்டும் இந்த தேசத்திலே வராதபடிக்கு இந்த நாளிலே நாம் ஜெபிக்கும்படியாய் நாம் வந்திருக்கின்றோம். நாமே ஒருமுகப்படுத்தி கொண்டு நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். ஜெபத்திற்கு உறுதுணையாக நாம் ஒரு பாடலை பாடுவோம். பாடின பிற்பாடு நாம் ஜெபிப்போம். நன்மை மூலனே என் நேயராதனே, நன்மை மூலனே என் நேய நாதனே, மைந்தர் பேரில் இந்த வேளை வந்திறங்குமே, மைந்தர் பேரில் இந்த வேளை வந்திறங்குமே. ஜெபிப்போம். வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதப்படியுமாய் இருந்து எங்களை வழிநடத்தி வருகிறதான எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தந்தையே, அருமையான இந்த நாளுக்காய் என் தேவனே, நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, மகிமுள்ள தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மாறாதவரே உம்மை துதிக்கிறோம். அதிசயமானவரே உம்மை துதிக்கிறோம். ஆலோசனை கர்த்தரே உம்மை துதிக்கிறோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து
உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னதான் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. அருமையான இந்த வேலைக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் தகப்பனே, நாங்கள் என்ன நோக்கத்தோடு உம்முடைய சன்னிதானத்தில் கடந்து வந்திருக்கிறோம் என்பதை என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு முன்பதாக நீர் உம்முடைய வீட்டிலே நீர் வந்து அமர்ந்திருந்து எங்களை நீர் உற்று நோக்குகிறபடியால் நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் வரும்போது தகப்பனே, பல பாரங்களோடும் வேதனைகளோடும் நிந்தனைகளோடும் போராட்டங்களோடும் உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் கடந்து வந்தாலும், என் தேவனுடைய சமூகத்திலே கடந்து வந்தால் மாத்திரமே எங்களுக்கு நித்திய சமாதானமும் ஆசீர்வாதமும் உண்டு என்பதை உணர்ந்து இந்த நாளில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அப்பா. தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருடைய உள்ளந்திரியங்களையும் நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் தகப்பனே, அருமையான சிறு பிள்ளைகளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. சிறு பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அருமை பிள்ளைகள் தகப்பனே, உம்மை அறிகிற அறிவிலே வளரவும் தெய்வ பயத்தோடு வளரும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் நீர் கிருபை கூர்ந்தள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. வாலிப பிள்ளைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதினால் தானே என்று சொன்னது நிமித்தம் தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே தன்னுடைய உலகம் போன போக்கிலே போகாதபடிக்கு உம்முடைய வேத வசனங்களை வாசிக்கவும் ஜெபிக்கவும் அதன்படி நடக்கவும் தாய் தகப்பன்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படியான ஒரு பாக்கியத்தை அருமை பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, ஒவ்வொரு வயோதிபர்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வயதான காலத்திலும் நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன என் தகப்பன் அருமை பிள்ளைகளுக்கு நீர் எல்லாவற்றிற்கும் மேலாயிருந்து அருமை பிள்ளைகளின் ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நீர் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளதான ஆண் தலைவர்மார்களுக்காய் தலைவிமார்களுக்காய் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. தன்னுடைய வேலைகளிலே அவர்கள் காணப்பட்டாலும், தன்னுடைய சொந்த காரியங்களிலே அவர்கள் கடந்து சென்றாலும், எல்லாவற்றிற்கும் மேலாக என் தேவனை முன்குறித்தே அவர்கள் நடப்பதற்குரிய ஞானமுள்ள இருதயத்தை அருமை பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆஸ்பத்திரிகளிலும் வீடுகளிலும் பலவீனத்தோடு காணப்படுகிறதான எங்களுடைய ஜனங்களுக்காய் உம்முடைய பாதப்படியிலே வருகிறோம் அப்பா. எந்த பலவீனமாய் இருந்தாலும் என் தேவனுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அருமை பிள்ளைகளை தகப்பனே, நீர் உம்முடைய பலப்படுத்துகிற கரத்தினால், உம்முடைய சுகப்படுத்துகிற கரத்தினால் அருமை பிள்ளைகளை தொட்டு நீர் சுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் ஐயா. அப்படிப்பட்டதான உம்முடைய வல்லமை உள்ள கரத்தினால் அருமை பிள்ளைகளுக்கு நீர் பரிபூர்ண சுகத்தை நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் தேவனாகிய கர்த்தர் ஞானத்தை நீர் கொடுத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் என்னிடத்தில் கேட்க கடவன் என்று சொன்ன என் தகப்பனே, அருமை பிள்ளைகளுக்கு நீ ஞானங்களை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில் என் தகப்பனை இரட்சணிய சேனைக்காய் உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய இரட்சணிய சேனையானது முன்னிலும் அதிகமாய் வளரும்படி என் தேவன் நீர் உதவி செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இரட்சணிய சேனையின் ஊழிய தலைவர்மார்களுக்காய் உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அருமை பிள்ளைகள் செய்கிறதான அந்த பணிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆத்துமாக்களை இன்னும் அதிகமாய் உம்முடைய சமூகத்திலே ஆதாயப்படுத்துவதற்கும் ஜீவனுள்ள ஆராதனைகள் நடப்பதற்கும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் கிருபை கூறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு திருச்சபையிலே உள்ளதான ஊழியர் பிள்ளைகளுக்காய் உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஊழியத்தின் பாதையிலே என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை இன்னும் மேன்மையாக நீர் வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் தகப்பனே, இந்த தேசத்திலே காணப்படுகிறதான இந்த அமீபா வைரஸுக்காய் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. என் தேவனாகிய கர்த்தர் முற்றிலுமாக இந்த வைரஸை நீர் அதம் பண்ணி போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கடந்த நாட்களிலே வந்ததான் அந்த கொரோனா வைரஸ் நிமித்தம் அநேக தகப்பனே நாங்கள் உயிர்களை நாங்கள் இழந்து விட்டோம் ஐயா. அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் இனிமேல் இந்த தேசத்திலே வராதபடிக்கு நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன என் தகப்பன், நீர் எங்களுக்கு பரிகாரியாய் இருந்து எங்களை நீர் வழிநடத்தி எங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை இல்லாமல் இந்த உலகத்திலே நாங்கள் உயிர் வாழ முடியாது என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து இந்த நாளில் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களிடத்தில் ஒன்றுமில்லை அப்பா, நீர் எங்களோடு கூட இருந்தால் மாத்திரமே இந்த உலகத்திலே நாங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும் என்பதை என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஞானத்தை நீர் எங்களுக்கு தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வைரஸை முற்றிலுமாக
இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கொண்டு ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படிப்பட்டதான அந்த நோயை என் தேவனாகிய கர்த்தர் முற்றிலுமாய் நீர் முறியடித்து போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இதன் நிமித்தம் அநேக சிறு பிள்ளைகள் தகப்பனை உயிரிழந்து போவதை நாங்கள் அறிகிறோம் அப்பா. அப்படிப்பட்டதான நிலைமையை என் தேவனாகிய கர்த்தர் நீர் மாற்றியருளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னது போல தகப்பனே, நாங்கள் விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்திலே கேட்கிறதான எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கிறபடியால் என் தேவனே, நாங்கள் உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் இவ்வளவு நேரம் எங்களோடு கூட நீர் இருந்தீர், எங்களோடு நீர் பேசினீர், எங்களோடு கூட உறவாடினீர். உமக்கு நன்றி அப்பா. மீதியான நேரங்கள் காலங்கள் எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஐயா. எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு நன்மையாக தந்து எங்களை கண்மணி போல நீர் காத்து கரம் பிடித்து வழிநடத்தும்படியாய் அன்பான இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கூட வேண்டுகிறேன் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிறதான எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு நீர் மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பாகம் யாத்திரையாகமம் 17வது அதிகாரம் 1 முதல் 6 முடிகிற வசனங்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடே வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடே ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொண்டு போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையில் மேல் நிற்பேன். நீ அந்த கண்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேலின் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேதபாகம் வாசித்தல் ஆயிற்று. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சோஸ்திரம். என்னுடைய பெயர் ஆலிஸ், திட்டுவளைப்படை ஸ்தலம், அழகை டிவிஷன். கர்த்தர் என்னை இந்த இடத்திலே சாட்சியாக நிறுத்தின என் தேவாதி தேவனுக்கு நன்றி கூறுகிறேன். கடந்த நாட்கள் முழுவதும் என் தேவனாய் கர்த்தர் எங்கள் குடும்பத்தை கண்ணின் மணியைப் போல் பாதுகாத்து கொண்டார். என்னுடைய 2வது பையனுக்கு 3 வயது ஆகிறது. அவன் நன்றாக பேச மாட்டான். ஆனால் அந்த வருடத்தில் அவனை ஸ்கூலில் சேர்க்கணும் என்று நாங்கள் ஆயத்தப்பட்டோம். ஆனாலும் எனக்கு மிகுந்த பாரமாக காணப்பட்டது அவன் நன்றாக பேசவில்லை என்று. ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்தில் அவனை ஒப்பு கொடுத்து நான் ஜெபித்தேன். அவன் ஸ்கூலுக்கு செல்லவும் அவன் நன்றாக பேசவும் பாடங்களை படிக்கவும் தேவனாய கர்த்தர் கிருபை செய்தார். கிருபை செய்த என் தேவாதி தேவனுக்கு நன்றி கூறுகிறேன். அதோடு என்னுடைய மாமியார் போன மாதத்தில் மகிமைக்குள் உயர்த்தப்பட்டாங்க. என்னுடைய கணவர் வெளிநாட்டில் இருந்ததால் அவர் வருவதற்கு தாமதமானது. டிக்கெட் கிடைப்பதற்கும் அநேக தடைகள் காணப்பட்டது. ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபித்த பொழுது தேவனாய கர்த்தர் அந்த காரியத்தை வாக்கிய பண்ணி தந்தார். அவர் கடந்து வரவும் நல்லபடியாக காரியங்களை முடிக்கவும் மீண்டும் பழையபடியாக அந்த தேசத்திற்கு கடந்து சென்று தன்னுடைய வேலைகளை செய்வதற்கு ஆவியானவர் உதவி செய்தார். இப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை செய்த என் பரம தகப்பனுக்கு நன்றி கூறி என்னுடைய சிறிய சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அனலை அண்டினேன். ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அனலை அண்டினேன். ஆனந்தமே ஞானரட்சகரன் பாவம் மன்னித்ததால், ஞானரட்சகரன் பாவம் மன்னித்ததால் ஆனவருக்குள்
வாழ்வினிலே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த நாளிலும் ஆண்டுடைய திருவசனத்தை நாம் தியானிப்போம். ஆண்டவர் நமக்கு எல்லா விதத்திலும் நம்முடைய சோதரம் வாழ்வாக இருக்கின்றார். அவருடைய நாமத்தை குறித்து சொல்லப்படும் போது ஒரு வார்த்தை சொல்கிறது, சங்கீதம் 71:2 கர்த்தரே என்னுடைய கண்மலை என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும், என்னை இரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறேன். கண்மலை என்பதனுடைய பொருள் ஒரு பெரும் பாறை. அதாவது கண்மலை என்பது ஒரு உயர்வான இடம். அது மட்டுமல்ல, கண்மலை என்பதனுடைய அந்த எபிரேய சொல்லுகிறது சேலா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மேலான அல்லது உயர்வான ஒரு சோதனை இடத்தை அது குறிக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கண்மலை ஒரு செழிப்பு, ஒரு பாதுகாப்பு நிறைந்தது, ஒரு உறுதியானதாக சோதரம் வேத வசனங்கள் எடுத்துரைக்கின்றது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கண்மலையை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அந்த கண்மலையை அடைந்தால் நாம் சோதரம் மிகுந்த பாதுகாப்போடு ஆசீர்வாதத்தோடு வாழலாம். ஆனால் அந்த கண்மலையை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு உயர்வான இடத்துக்கு செல்ல வேண்டும் சொன்னால் தாழ்வான இடத்திலிருந்து நாம் பயணித்து அந்த உயர்வான இடத்தை நோக்கி அந்த உயர்வான இடத்தை நம்முடைய இலக்காக வைத்து நடந்து செல்ல வேண்டும். கண்மலையை சோதரன் சென்றடைவதற்கு பள்ளத்தாக்கின் வழியாகத்தான் கடந்து செல்ல வேண்டும். இந்த பள்ளத்தாக்கை குறித்து வேதாமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பள்ளத்தாக்கு என்பது துன்பத்தின் சோதரம் நிலையையும், அது மட்டுமல்ல, பள்ளத்தாக்கு என்பது கண்ணீரின் அனுபவத்தையும் சிறுமையையும் அநேக பாடுகள் நிறைந்ததையும் காட்டுகிறது. யோபு 30:6 சொல்லுகிறது, அவர்கள் பள்ளத்தாக்கின் வெடிப்புகளிலும் பூமியின் கெபிகளிலும் கண்மலைகளிலும் போய் குடியிருந்தார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த கண்மலையில் போய் அவர்கள் குடியிருந்தார்கள். ஆனால் அவர்கள் பள்ளத்தாக்கின் வழியாக கடந்து செல்ல வேண்டியது இருந்தது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பள்ளத்தாக்கு அந்த துன்பம், வேதனை, கண்ணீர், இந்த அனுபவங்கள் ஆக இருக்கின்றது. இது நம்முடைய அனுபவமாக கூட இருக்கலாம். ஆனால் ஏற்ற வேளை வரும்போது தேவன் நம்முடைய வாழ்வை அவருடைய நாமம் என்ற அந்த கண்மலையில உயர்த்தி வைத்து நம்மை வாழ்விப்பார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியா 2:5 சொல்லுகிறது, யாக்கோபின் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தின் வம்சங்களே, நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5 எரேமியா 2:5 சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறதாவது என்னவென்றால், எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும் அவாந்தர வழியிலே பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளுமுள்ள தேசமும் ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமான வனாந்திரத்தில் எங்களை நடத்தினோருமாகிய கர்த்தர், எங்களை நடத்தினோருமாகிய கர்த்தர் என்று சொல்லி அங்கே ஒரு தடவைக்கு 2 தடவை அங்கே அந்த ஆண்டவருடைய அந்த வார்த்தை அங்கே அந்த ஜனங்களோடு கூட சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அந்த பள்ளத்தாக்கின் வழியிலே தேவன் நம்மோடு கூட இருக்கிறதை அங்கே அந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. அந்த பள்ளத்தாக்கின் வழியாக நடந்து வந்த போதிலும் நான் உங்களை மறக்கவில்லை என்பதை அந்த வசனங்கள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சங்கீதம் 23:4 சொல்லுகின்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட பள்ளத்தாக்கை நாம் கடந்து வந்த பிற்பாடுதான் கண்மலையின் மேல் குடியேற முடியும். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, நீதிமொழிகள் 30:26 சத்துவமில்லாத குழிமுசல்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த குழிமுசல்கள் சத்துவம் இல்லாதவைகள். ஆனால் அவைகள் கூட ஆகாயத்தில் பறக்கிறதான அந்த பருந்துகளுக்கும் மற்ற பறவைகளுக்கும் அவையினுடைய தாக்குதலுக்கு தப்பித்து கொள்ளும்படியாக கண்மலையிலே ஓடி சென்று அதிலே தன்னுடைய வீட்டை கட்டி அது பாதுகாப்பாக இருக்கிறதாம். அப்பொழுது மேலே பறந்து வருகிற அந்த பருந்துகள் அந்த குழிமுசலுடைய அந்த பிள்ளைகளை அது பட்சிக்காதபடி அந்த கண்மலை அதை பாதுகாக்கக்கூடிய இடமாக அந்த குழிமுசல்களுக்கு காணப்படுகிறது. அந்த சத்துவமில்லாத குழிமுசல்களே நீதிமொழி 30:26 சொன்னது போல அந்த கண்மலையிலே போய் தன்னுடைய வீட்டை கட்டுமானால், அது பாதுகாப்பாக இருக்குமானால்,
நாமும் நம்முடைய கண்மலையாயிருக்கிற கிறிஸ்து இயேசு மேல் சோத்திரம் நாம் வந்து அவருடைய வார்த்தையின்படி நடந்து அவரிலே நிலைத்திருந்தால், அவர் சொல்லிய வார்த்தையின்படி நாம் வாழ்ந்தால், ஆண்டவர் சொல்கிறார், என் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவன், அதன்படி செய்கிறவன் தன்னுடைய வீட்டை கண்மலையின் மேல் கட்டினவனுக்கு ஒப்பாய் நான் சொல்லுவேன், புத்தியுள்ள மனுஷனாக சொல்லுவேன். அதன் மேல் காற்று வீசினாலும் புயல் வீசினாலும் அது சேதமடையாது, அது உறுதியாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால், நம்முடைய தேவனாகிய யெகோவா தேவன் நித்திய கண்மலையாயிருக்கிறார் என்று ஏசாயா 26ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமான கர்த்தருடைய ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய பாதுகாப்பை நாம் எதிர்பார்க்கிறோம், ஒரு செழிப்பை எதிர்பார்க்கிறோம், உயர்வை எதிர்பார்க்கிறோம். நம்முடைய சேனையை ஆண்டவர் சோத்திரம் தம்முடைய கிருபையினால் சாபர் வில்லியம்பு தையா மூலமாய் தொடங்குவதற்கு ஆண்டவர் சித்தம் கொண்டார். அதனால் நாம் சொல்லுகிறோம், நம்முடைய தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று. ஆண்டவர் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்து கண்மலையாகி தேவன் மேல் நம்மை சோத்திரன் நிலைப்படுத்தினார். அதற்கு நம்முடைய ஸ்தாபர் ஐயாவை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்வில் ஆண்டவரால் பயன்படுத்தப்படும் போது பள்ளத்தாக்குகள் வழியாய் கடந்து செல்ல வேண்டியது வரும். கண்ணீரின் பள்ளத்தாக்கு வழியாய் கடந்து செல்ல வேண்டி வரும். உபத்திரவத்தின் பள்ளத்தாக்கின் வழியாய் கடந்து செல்ல வேண்டியது வரும். ஆனால் முன்வைத்த காலை பின்வையாமல் ஆண்டவரை நோக்கி, நம்முடைய கண்மலையாகிய தேவனை நோக்கி, நாம் வந்தடையத்தக்க கண்மலையாய் இருக்கிறவர் நீர் அல்லவோ என்று சொல்லி தொடர்ந்து அவரை சோதரம் நாம் பின்பற்றி வரும்போது வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அந்த கண்மலையான தேவனிடத்தில் வந்து காணப்படும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருகின்றவராயிருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்கிறது, அவ்விடத்திலே கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்தது. அவர், நீ எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ, அங்கே உன்னோடு பேசுவேன் என்றார். ஆண்டவர் அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிறார், நீ எழுந்து புறப்பட்டு பள்ளத்தாக்குக்கு போ, அங்கே நான் உன்னோடு பேசுவேன். நான் ஆரம்பத்திலே நாம் கேட்டோம், பள்ளத்தாக்கு என்று சொன்னால் பாடுகள் நிறைந்த பாதை, துன்பமான பாதை. கிறிஸ்தவன் சோதரம் துன்பப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஊழியக்காரரிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், எசேக்கியேல் தீர்க்கதரிசி இடத்துல, நீ பள்ளத்தாக்குக்கு போ, நான் உன்னோடு கூட போய் பேசுவேன் என்று. அதன்படி அந்த ஊழியக்காரர் அந்த பள்ளத்தாக்கினிடத்தில் போன போது சோதரம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எசேக்கியேல் 3:23 சொல்லுகிறது, அப்படியே நான் எழுந்திருந்து பள்ளத்தாக்கு புறப்பட்டு போனேன். இதோ கேபார் நதியண்டையிலே நான் கண்ட மகிமைக்கு சரியாக அங்கே கர்த்தருடைய மகிமை விளங்கினது. அப்பொழுது நான் முகங்குப்புற விழுந்தேன். அந்த ஆண்டவர் சொன்னபடி அந்த பள்ளத்தாக்கிலே போன போது அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஏற்கனவே கேபார் நதி அண்டையிலே கண்ட அந்த மகிமையான அந்த பிரசன்னத்தை போல அந்த சோதரம் பள்ளத்தாக்கிலே அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி சென்ற போதும் அதே மகிமை மீண்டும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை சந்தித்தது. அப்பொழுது அவர் முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை பணிந்து கொண்டார், ஆண்டவரை தொழுது கொண்டார். இது ஆண்டவரை சோதரம் ஆராதிக்கிறதை குறிக்கிறது, ஆண்டவருடைய பாதம் பணிகிறதை குறிக்கிறது. நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாய் முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று சொல்லி வேதம் நம்மை அழைக்கின்றது. சங்கீதம் 100 சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த பரிசுத்த நாளிலும் இந்த துன்பம் என்று சொன்ன இந்த பள்ளத்தாக்கின் வழியாக நாம் சோதரன் நடந்து வரும்போது கண்மலையான தேவனிடத்திலே நாம் வந்து நிற்கும்படியான கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். சோதரம் இஸ்ரவேல் ஜனங்கள் சீன் வனாந்திரத்திலே சோதரன் அவர்கள் வந்தபோது தண்ணீர் தாகத்தினை தவித்த போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய தாகத்தை ஆண்டவராகி தேவன் தீர்த்தார். அதுபோல சோதரன் இந்த உலக மக்களுடைய சோதரம் பாவத்தை மன்னித்து அவர்களுக்கு ரட்சிப்பு என்று சொன்ன அந்த தாகத்தை தீர்க்கும்படியாக, மனுக்குலத்தினுடைய இந்த தாகத்தை தீர்க்கும்படியாக இயேசு நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அன்றைக்கு மோசையை பார்த்து சொன்னார், இந்த சோதர கண்மலையை நீ அடி என்று சொல்லி 2 தரம் அந்த கண்மலையை அடித்தார். அதை யாத்திரையாம் 17ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம், 6ஆம் வசனத்திலே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்டார். சோதரம் அந்த சோதரம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த கண்மலையிலிருந்து புறப்பட்டு வந்த தண்ணீர் தாகத்தை தீர்த்தது. அந்த 30 லட்சம் ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்தது. சோதரம் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்த பிற்பாடு மனுக்குலத்தினுடைய அந்த ரட்சிப்பை அவர் தம்முடைய சோதரன் இரத்தம் சிந்தி அவர் நமக்காய் பலியானது நிமித்தமாய் மனுக்குலத்தினுடைய தாகத்தை தீர்த்தார். அதனால தான் சோதரன் யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சொல்கிறது, அவர் பண்டிகையினுடைய கடைசி நாளிலே அவர் நின்று சத்தமிட்டு
கூப்பிட்டு சொல்லுகின்றார், ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. என்னிடத்துல வந்து பானம் பண்ணுகிறவனுக்கு உள்ளத்திலே ஜீவ நதிகள் ஓடும் என்று சொல்லி அவனுடைய தாகத்தை தீர்க்கிற கர்த்தர் அங்கே அவிதமாய் சொல்லுகின்றார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்முடைய தாகத்தை தீர்த்து நம்மை போஷித்து நம்மை காப்பாற்றுகிறவர். இதிலிருந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டியதான காரியம், நம்மை சூத்திரம் வாழ்விக்கிறதான, நம்மை வாழ வைக்கக்கூடிய கர்த்தராக கண்மலையாக ஆண்டவர் இருக்கின்றார். இரண்டாவதாக சூத்திரம் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையாகவும் நம்முடைய இரட்சண்ய கண்மலையாகவும் இருக்கிறார். ஏசாயா 51:1 வசனம் சொல்லுகிறது, நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். ஆண்டவர் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையாய் இருக்கிறார் என்பதை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்டார். கண்மலையை வெட்டி சோதரம், அதாவது இல்லங்கள் கட்டப்படுவதற்கும் சோதரம் அநேக விதமான பயன்பாட்டிற்கும் அந்த கண்மலையினை வெட்டி அந்த கற்களை பயன்படுத்துவார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அழகு நிறைந்த மாளிகையாக ஆண்டவருடைய சொந்த ஜனமாய் இருப்பதற்காக கண்மலையான தேவன் நமக்காக அடிக்கப்பட்டது மட்டுமல்ல, அவர் சோதரன் நமக்காக காயப்படுத்தப்பட்டார். சோதரம், அதான் வேதம் சொல்கிறது, வெட்டப்பட்ட கண்மலையை பாருங்கள், நமக்காக வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையை பாருங்கள். அது மட்டுமல்ல, சங்கீதம் 91:95 சொல்கிறது, இரட்சண்ய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். நம்மை இரட்சித்த கண்மலையை நாம் எப்பொழுதும் ஆராதிக்க வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். தீங்கு நாளில் மறைத்து நம்மை சோதரம் அவருடைய நாமத்தின் மேல், அவருடைய கண்மலையான அந்த நாமத்தின் மேல் நம்மை உயர்த்தி வைக்கிறவர். சங்கீதம் 27:5 சொல்கிறது, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். நமக்கு தீங்குகள் ஆபத்துகள் வரும்போது அவர் நம்மை அவருடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்துகிறவராயிருக்கிறார். மோசேயை ஆண்டவர் பார்த்து சொன்னார், நீ சோதரம் இந்த இடத்துல வந்து நில்லு என்று சொல்லி சொன்னது மட்டுமல்ல, யாத்திரை 33 சொல்லுகிறார், அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் உன்னை கரத்தினால் உன்னை மூடி மறைப்பேன் என்று சொல்லி. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதனால் நம்மை பாதுகாக்கிற தேவனாக கண்மலையாக ஆண்டவர் இருக்கின்றார். அதனால் தீங்கு நாள் வரும்போது அவருடைய கண்மலையின் வெடிப்பிலே, அவர் காயத்திலே, அவருடைய சோத்திரம், அவருடைய தழும்புகளிலே நம்மை மறைத்து வைத்து கண்மலையின் மேல் நம்மை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே 2 கல்வர்கள் மத்தியிலே அவர் நமக்காக அடிக்கப்பட்டவராக, இரத்தம் சிந்தினவராக நமக்காக உயர்த்தப்பட்டிருந்தார். அதனால் அந்த கண்மலையான தேவனை இந்த பரிசுத்த நாளில் நான் நோக்கி பார்ப்போம். அவர் தரக்கூடிய அந்த சூத்திரம் பாதுகாப்பான, செழிப்பான, அந்த உயர்வு நிறைந்த அந்த வாழ்வை நாம் பெற்று நாமும் சொல்வோம், எந்தன் கண்மலை என் கர்த்தர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரே என் கண்மலை, அவர் என்னுடைய வாழ்வு முழுவதும் எனக்கு நித்திய கண்மலையாக இருக்கின்றார், அவர் எனக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த செய்தியை கேட்ட நீங்கள் ஆண்டவருக்கென்று உங்களை இந்த சோதரன் பெரிய வீரர்கள், இளம் வீரர்கள், புதுப்பித்தல் மற்றும் பிரதிஷ்டை இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். கண்மலையான தேவன் அவர் நாமத்திலே உங்களை வைத்து உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே உங்களை வழி நடத்துவாராக. ஆமீன். ஆமீன். கண்ணோக்குமே உம்மாலே அன்றி சாகுவே, என் சீரில்லாமை பாருமேன், என் பாவம் நீக்கையா, என் பாவம் நீக்கையா, உம் இரத்தமே என் கதியே, என் பாவம் நீக்கையா, என் பாவஸ்ததி அறிவி, மாசற்ற இரத்தம் சிந்திரி, அசுத்தம் யாவும் போக்குவீர், என் பாவம் நீக்கையா, என் பாவம் நீக்க
கையா உம் இரத்தமே என் கதியே என் பாவம் நீக்கையா. யாவரும் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளிலே உம்மை நாங்கள் ஆராதித்து உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காணொளி மூலமாக கேட்ட அனைத்து மக்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தர் எங்கள் கண்மலையாக இருக்கின்றீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்திலே வர வேண்டும் என்று நீர் ஆண்டவரே எங்களை அன்போடு அழைக்கின்றவராய் இருக்கின்றீர். உம்மிடத்திலே வரும்போது ஆண்டவரே சோதரம் துன்ப நிறைந்த பாதை வழியாய் ஆண்டவரே நாங்கள் வர வேண்டியது அவசியமாய் இருக்கிறது என்று நாங்கள் ஆண்டவரே அறிந்து கொண்டோம். இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் சோதரம் எப்பொழுதும் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான பாவமான எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோர் முடிக்கிறோருமாகிய எங்கள் நித்திய கண்மலையாயிருக்கிற உம்மை நோக்கி நாங்கள் சோதரம் ஒவ்வொரு நாளும் உம்மை பின்பற்றி வர தேவன் எங்களுக்கு அருள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட அனைத்து மக்களையும் நீர் ஆசீர்வதியும். கண்மலையான தேவனிடத்தில் ஒரு மனிதன் நிலைத்திருக்கும் போது அவனை எந்த தீங்கும் அணுகுவதில்லை. எந்த விதமான ஆண்டவரே நெருக்கமும் அவனை சோதரம் சூழ்ந்தாலும் அவன் கண்மலையான தேவனால் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொண்ட இந்த சத்தியத்திலே நிலைத்திருந்து நாங்கள் உம்மை எப்பொழுதும் பின்பற்ற எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுடைய ஆண்டவரை இரட்சணை சேனையை, அகில உலக இரட்சணை சேனையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய ஜெனரல் முதல் ஆண்டவரை எங்களுடைய மாகாண தலைவர்கள் வரைக்கும் எல்லா ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே சோதர எல்லா தலைவர்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா படைஸ்தலங்களில் இருக்கிற ஜனங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஆண்டவரை துன்பத்தினூடாய் கடந்து செல்கிறார்கள், வியாதியினூடாய் கடந்து செல்கிறார்கள். என்னுடைய வேதனை மாறாதா என்று சொல்லி ஆண்டவரே சோதரன் நினைத்து ஆண்டவரை கண்ணீர் சிந்துகிறார்கள். இன்றைக்கு அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே சோதரன் இந்த பெரியவர்கள் சிறுவர்கள் புதுப்பித்தல் மற்றும் இந்த பிரதிஷ்டை நாளிலே ஆண்டவர் எங்களை ஒரு விசை கூட மோசையை கண்மலையிலே மறைவிலை வைத்து நீர் கரத்தால் மூடி அவனை ஆண்டவரை ஆசீர்வதித்து அவனுக்கு உம்முடைய கட்டளைகளை எழுதி கொடுத்தது போல ஆண்டவர் இந்த நாளிலும் எங்களை ஆண்டவரை தொட்டு எங்களுக்கு உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையினால் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் மோசையை பார்த்து சொன்னீர், இனி நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் இதோ பயங்கரமா இருக்கும், நான் உன்னை சோதர ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், இதோ உம்முடைய ஜனங்கள் எல்லாரோடும் இனி ஆண்டவரை நீர் இருந்து ஆசீர்வாதமான காலங்களையும் ஆண்டவரே செழிப்பான காலங்களையும் உயர்வான காலங்களையும் ஆண்டவர் தருவீராக. எங்களுடைய தென்கிழக்கு இந்திய மாகாணத்தையும் மாகாண தலைவர்களையும் ஆண்டவரே பரிவாரங்களையும் ஆண்டவரே சோதரன் எங்களுடைய ஆண்டவரே சோதரன் டிவிஷன் தலைவர்களையும் எல்லா ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே சோதரம் அப்பா எல்லா ஜனங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வாய்ப்பை தந்த தேவரீர் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். உம்முடைய வருகை மட்டும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாத ஜெபம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் சிநேகமும் நம் அனைவரோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக, ஆமேன்.